Hi friends, welcome to Ladies Hub. Krishna Jayanthi Special இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ சோமாஸ் எப்படி ஈஸியா நம்ம வீட்லயே பண்ணலாம்ன்றத பத்தினது. சோ இப்போ பாத்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் மேல் மாவுக்கு 1 கப் மைதா எடுத்துக்கோங்க, அதாவது 1/4 கிலோ. உப்பு சிறிதளவு எடுத்துக்கோங்க. தண்ணீர் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஒரு அகலமான பாத்திரத்துல முதல்ல மைதாவை போட்டு வேண்டிய அளவு உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சுக்கோங்க. அதை சப்பாத்தி மாவு மாதிரி. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பக்குவமா பிணைஞ்சு மேல் மாவை நம்ம தயார் பண்ணலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வந்துடும். ஸோ கட்டிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக பிணைஞ்சு எடுத்து வச்சுருங்க. ஸோ இப்போ மேல் மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நம்ம நெக்ஸ்ட்டாக பூரணத்துக்கு வேண்டிய பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். தேங்காய் துருவல் 1 கப், 1/2 கப் ரவை, சிறிதளவு ஏலக்காய் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டுக்கு சர்க்கரை 1 கப் எடுத்துக்கலாம். முதல்ல வாணலியை நல்லா காய வச்சு நெய் விட்டு தேங்காய் துருவலை நல்லா போட்டு வறுத்துக்கோங்க. ஈரப்பதம் இல்லாம நல்லா வறுபடணும் தேங்காய், அவ்வளவுதான். இதை எடுத்து இப்ப தனியா காய வச்சிடுங்க. அடுத்தாப்புல இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு ரவையை வறுத்துக்கோங்க. ரொம்ப செவக்கெல்லாம் விட வேணாம், லைட்டா வதக்கிட்டு அதையும் தேங்காய் துருவல் மேல போட்டுடுங்க. இப்போ இந்த மிக்சர் சூடா இருக்கும் போதே நம்ம ஏலப்பொடியும் சர்க்கரையும் தூவி நல்லா கலந்து காய வச்சிடணும். இது நல்லா ஆறிட்டு இருக்கட்டும். மீன்வயல் நம்ம மேல் மாவை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல நெல்லுகள் ஆயிட்டு இருக்கும் மாவு. ஸோ இப்போ கரெக்டான பதம் இது. சின்ன உருண்டையா உருட்டி நல்லா நம்ம தேய்ச்சிக்கலாம். கிட்டத்தட்ட பேப்பர் மாதிரி அந்த லெவலுக்கு நம்ம தேய்க்கணும் மாவை. நல்ல மாவு ட்ரையான மாவு தூவி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிடுங்க, மெல்லிசா தேய்ச்சிடுங்க. அச்சில் லைட்டாக மாவு தூவிட்டு இந்த பூரி மாதிரி இட்டிருக்கோம் இல்லைங்களா மாவை, அதை பரப்பி பூரணம் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு 2 சைடும் எக்ஸஸ் மாவை பிரித்து எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அச்சில் சைடில் கேப் இல்லாதபடி இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மாவை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம சோமாஸ் அச்சை மெதுவாக ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு தேவையான வடிவத்தில் மாவு ரெடியாக வந்திருக்கும். ஸோ இதை எடுத்து நம்ம காய வச்சுக்கலாம். ஸோ மிச்சம் இருக்கிற மொத்த மாவையும் நம்ம இந்த மாதிரி சோமாஸாக பிடிச்சி வச்சுக்கணும். இதை நம்ம 3 மணி நேரம் கண்டிப்பாக காத்தாட காய வைக்கணும். ட்ரை ஆகும், அப்போ எண்ணெய் ரொம்ப குடிக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஹவர் கழிச்சு இந்த மாதிரி நல்லா காஞ்சிருக்கும் நமக்கு சோமாஸ். ஸோ இப்போ நான் ஒன்று மேலே ஒன்று அடுக்கியிருக்கேன் பாருங்க, அந்த அளவுக்கு அது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வானலியை நல்லா காய வச்சு அதில் எண்ணெய் விட்டுக்கோங்க. மிதமான தீயில நல்லா எண்ணெய் நல்லா கொதிக்கட்டும். இப்போ சோமாஸை ஒன்றுன்னா போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். சிம்லேயும் வைக்கக்கூடாது, ஹைலையும் வைக்கக்கூடாது. நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுங்க 2 பக்கமும். ரொம்ப செவக்கவும் விட வேண்டாம். ஸோ இது கரெக்டான பதம். இந்த இடத்துல எடுத்துட்டிங்கன்னா நமக்கு சோமாஸ் தயாராகிடும். 1/4 கிலோவில் பார்த்தீங்கன்னா 18 சோமாஸ் வரும். ஸோ நம்ம இது ஒன்று எக்கனாமிக்கல், இன்னொன்று நம்ம ஹைஜீனிக்காக நம்மளே ப்ரிப்பேர் பண்ணணுன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும் நமக்கு. ஸோ சோமாஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். ஸோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.